ಫ್ಯಾಮಿಲೀಸ್ ಎಲ್ಲರೂ எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். சமசங்கோஜ ஜெகநாத் சமசக்கு எம் தெச்சந்தி எம் தெசக்கோ சிறுதாந்து. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஒடிசா ஸ்டைலில் வந்து கல்யாணம் பண்ணுற புடவை தான் நான் உங்ககிட்ட காட்ட போகிறேன். ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் 6 வருஷம் கழித்து எனக்கு வந்து ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்காக. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். அவங்க வந்து டிசைனும் வந்து என் மேலே விட்டுட்டாங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து நிறைய பேருக்கும் ஸ்டிச்சிங் பண்ணதும் நான் பார்த்துருக்கேன், நல்லா ஃபிட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவங்களாம் எனக்கு அதுவும் மேரேஜ் சாரீ எடுத்துகிட்டு வந்து நம்மக்கிட்ட காட்டுற அளவுக்கு நம்ம வந்து டைலருக்கு எடுத்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் வந்து எனக்கு மட்டும் ஸ்டிச் பண்ணிப்பேனா, பட் யாருமே வந்து இங்கே வந்து நான் அந்தளவுக்கு யாருக்கும் ஸ்டிச் பண்ணி கொடுக்க மாட்டேன். இப்போ வந்து ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய பேருக்கு வந்து தைக்க பழகினதுனால நிறைய பேர் இப்போ வந்து தெரிஞ்சிருக்காங்க. நான் இங்கே வந்து என் மிஷினை இங்கே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மிஷினில் தான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ சோகமாக இருந்தாலும் சரி, இங்கே வந்து ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டேன் அப்படின்னா நான் என்னையே மறந்துடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் மிஷின்னா. யார் யாருக்கெல்லாமே இந்த மாதிரி தொழில் செய்கிறது வந்து சுயமாக தொழில் செஞ்சு அது மேலே எவ்வளோ பிரியமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் போடுங்க, ஓகேங்களா? உங்கள் தங்கச்சியாக நினச்சிக்கிட்டு ஒரு லைக் போடுங்க, பார்க்கலாம் இன்றைக்கி எவ்வளோ லைக் வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, நான் உங்களுக்கு வளவலன்னு பேச விரும்பலை. நான் வந்து நேற்று வந்து நான் என்னென்ன திங்ஸ் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன். நான் என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கேன், அதுக்காக என்னென்ன மெட்டீரியல் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். பட் வீடியோ என்னால் எடுக்க முடியல. அவங்க வந்து கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வேணும் அப்படின்றதுனால நான் வந்து சீக்கிரமாக பண்ணி கொடுக்குற மாதிரி ஆகிடுச்சு. அவங்க 3 நாள் ஆகிடுச்சு கொடுத்து. நான் நேற்று நைட் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இன்றைக்கி காலையில் வந்து அந்த கொக்கி கட்டுறது, அதுக்கப்புறம் வந்து சில பல பீட்ஸ் எல்லாமே கோக்குறது, அந்த மாதிரி வேலைங்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ வாங்க, நேற்று நைட் நான் வந்து எப்படி வேலை செய்ய போயிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சாரியோட ஃபுல் வியூ நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இப்போ தான் நீங்கள் சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. வாங்க வீட்டில் கூட போகலாம். ஸ்டிச்சிங் வேலைலாம் நடந்துகிட்ருக்கு. இது வந்து ஒரு கல்யாண புடவை. இங்கே பாருங்கள், இங்கே வந்து கல்யாணத்தில் வந்து இந்த மாதிரி தான் வந்து புடவை இங்கே யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப காஸ்ட்லி, மேபி இது 5000 6000 அந்த மாதிரி இருக்கும். அதோட பல்லு பாருங்களேன். இப்போ தான் நான் வந்து ஓப்பனே பண்ணேன். இங்கே பாருங்கள், இதோட பல்லு தான். ரேட் வந்து போடல, இந்த பாக்ஸில் தான் வச்சு கொடுத்துருந்தாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு டைம் இவ்வளோ வருஷம் கழித்து கல்யாணம் பண்ணும்போது ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஹாப்பி ஆகிடுச்சு. இதுக்காக தான் வந்து ஃபால்ஸு, அதுக்கப்புறம் வந்து லைனிங்கு, இது வந்து நான் இது ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், பல்லு வந்து செம்ம லக்ஸூரியாக இருக்குது, அவ்வளோ கிராண்டாக இருக்குது. பட் இங்கே எல்லாருமே ரெட் இல்லைன்னா பிங்க் இல்லைன்னா இந்த மாதிரி வாங்குவாங்க. சில பேர் மட்டும்தான் வந்து கொஞ்சம் கலர் வேறையாக மாறுவாங்க. நான் மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கலர் தான் வாங்குவாங்க. இங்கே பாருங்கள், லேஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். லேஸு, அதுக்கு பைப்பிங் த்ரெட்டு, க்ரீன் கலர் வந்து கொடுத்துருந்தாங்க, ஓகேங்களா? அதனால் நான் அந்த லேஸ் வந்து இந்த குட்டி லேஸ் வந்து ஒரு 3 மீட்டரு, இது வந்து பெருசு வந்து ஒரு 2 மீட்ரு வாங்கிட்டு வந்தேன். இந்த லேஸ் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து நூலங்கள் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன், காட்டுறேன் இருங்க. பாருங்கள், இது வந்து ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிட்டேன். ப்ளவுஸு இதுதான் அதோட ப்ளவுஸு. அதுக்கப்புறம் வந்து ஒர்க்கு கொஞ்சம் கேட்டிருக்காங்க. பாருங்கள், நூல் எவ்வளோ வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ப்ளவுஸுக்காக, இது வந்து சாரீக்காக. இது இந்த கலரு ஃபால்ஸ் ஸ்டிச் பண்ணணும் இல்லைங்களா, அதனால் ஃபால்ஸுக்காக. இது வந்து மற்ற இந்த ப்ளெயின் ப்ளவுசஸ் எல்லாமே இருக்குது. நான் எவ்வளோ ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இன்றைக்கி இதில் முடிஞ்சால் காட்டுறேன், இல்லைனா நாளைக்கு காட்டுறேன். இது வந்து பைப்பிங்காக இல்லைனா டிசைனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கோல்டு வந்து மிக்சடாக இருக்குது, அதனால் இது கொஞ்சம் ஷைனிங்காக இருந்துச்சு. ரெண்டுமே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாவது ஒரு டிசைனை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மூளையை கசக்கி பார்த்துட்ருக்கேன். பார்க்கலாம் கடைசியில் இந்த டிசைன் நான் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? எப்படி இருக்குது சாரீ அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இதுதான் கல்யாணம் ஆகும்போது கல்யாணம் புடவை அப்படின்னு சொல்லுவாங்க மோஸ்ட்லி. இன்னும் காஸ்ட்லியாக கூட இருப்பாங்க, 20,000 30,000 அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எப்படி இருந்தாலும் 5,000 மேலே பட்ஜெட். ரொம்ப லோ எப்படி சொல்கிறது,
ரொம்ப ஏழையாக இருக்காங்கன்னா கூட 5000த்துக்குள்ளே இந்த மாதிரி புடவை எடுப்பாங்க, எடுத்து தான் ஆகணும். அதை தான் இங்கே இருக்கிறது. பட் இல்லை அப்படின்னா அவங்க வந்து மாப்பிள்ளை சைட்லேருந்து எடுத்து கொடுத்துருவாங்க பாதி பேர். ஓகே, எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வந்து சாரீ பார்த்துலாம். அதுக்கப்புறம் வந்து ப்ளவுஸை நான் உங்ககிட்ட காட்டுறேன். சாரீ வந்து நான் வந்து ஃபுல்லாகவே காட்டியிருக்க மாட்டேன். இங்கே பாருங்கள், இதுதான் சாரீ. கலர் வந்து ரெட் கலர். இது வந்து பல்லு. இந்த மாதிரி பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கா? சாரி, கொஞ்சம் காமெடி பண்ணிட்டேன். கழுவி ஊற்றுறாங்கல்ல, கழுவி ஊற்றிக்கோங்க. எனக்கு இந்த மாதிரி வாங்கணும்னு ஆசை வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இது வந்து பிளாக்ஸ்குள்ளே இருக்கும்போது ஒரு கலர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 கலர் மிக்சடு, கோல்டு, க்ரீனு, ரெட்டு. பார்த்தீங்களா? உங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து பல்லு. ஓகேங்களா? இது வந்து பல்லு. ஃபால்ஸும் போட்டாச்சு. இங்கே பாருங்கள், ஃபால்ஸ் போட்டாச்சு. நேற்றே பாதி வேலை முடிச்சிட்டேன், ஓரெல்லாம் அடிச்சிட்டேன். இதோட சாரியோட பார்ட் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். இருங்க, இது மடிச்சா திருப்பி மடிக்கணுமே அப்படின்றதுக்காக தான். இது வந்து பல்லு ஃபுல்லாகவே பாருங்க. இது வந்து நம்ம பாட்டம் சைடு ஃபுல்லாகவே இந்த மாதிரி வந்திருக்கும். பல்லு ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். எப்படி இருக்குது, எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த மாதிரி தான் எல்லோரும் வந்து மேரேஜ்க்காக வாங்குவாங்க. இங்கே வந்து சாரீக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த குஞ்சம் வந்து வந்துடும். பாருங்கள், நல்லா இருக்குல்ல? நம்ம தமிழ்நாடு மாதிரி நம்ம இங்கே வந்து குஞ்சம் எல்லாமே போட விட மாட்டாங்க. எனக்கு போட தெரியும். சாரியில் வந்து நான் என்னோடய சாரீக்கு எப்போயாவது இந்த மாதிரி வாங்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து அதை போட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து ப்ளவுஸோட ரிவ்யூ பார்க்கலாம். நீங்கள் தான் சொல்லணும் எவ்வளோ ரேட்டிங் கொடுக்குறீங்கன்னு பார்க்குறேன். அவங்க வந்து உங்களோட விருப்பமே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நான் என்னோடய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் மேரேஜ் ஆகும்போது எனக்கு இந்த மாதிரி எதுவுமே நான் ஃபீல் பண்ண மாதிரி எதுவுமே கிடைக்கல. ஸோ அதனால் அந்த பொண்ணுக்காச்சு நல்லா என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதில் வந்து எஃபெக்ட் போட்டு நிறையவே நான் வந்து பார்த்து பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த பஃப் ஸ்லீவ்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த மணி தொங்க விடுறது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம வேர் பண்ணும்போது. அதுக்கப்புறம் வந்து பைப்பிங், நான் வந்து இந்த பைப்பிங் வந்து வாங்கினேன். பைப்பிங் த்ரெட்டு வச்செல்லாம் திருப்பல நான். இருங்க உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இது இந்த மாதிரி வாங்கினதுக்கப்புறம் தான் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இந்த ஹேண்டுக்கு வந்து கொடுத்துட்டேன்னா இது வந்து பார்டர் ஆல்ரெடி வந்துச்சு. சாரியில் கொஞ்சம் பீஸ் எடுத்துக்கிட்டு நான் வந்து இது பண்ணேன். இது வந்து கட்டோரி ப்ளவுஸ் தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதுக்கும் சேம் அதே மாதிரி. அதுக்கப்புறம் லட்கன்ஸ், இது வந்து டிஃப்ரெண்ட்டாக அது வச்சு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு பார்க்கவே. இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா? செம்மையாக இருக்குது. லேஸ் வந்து கொடுத்ததுனால இன்னுமே சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. இன்னும் அவங்க பார்த்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. பேக் சைடில் வந்து கொஞ்சம் ஹெவியாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு டிசைன் வந்து போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ப்ளவுஸ் வந்து தயவு செஞ்சு கட்டிங் வீடியோ ஒன்றும் கேட்டுறாதீங்க. நான் வந்து எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சோம்பேறித்தனம் பட்டுட்டேன். எடுத்துருக்கலாம், பட் அவங்க கொஞ்சம் சீக்கிரமாக வேணும்னு சொன்னாங்களா. நம்ம வந்து வீடியோ எடுத்துகிட்டு பண்ணுறதே வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஹேங்கிங்ஸ் கூட நான் கையில் பண்ணது தான். என்கிட்ட இருந்த பீட்ஸ் வந்து இந்த மாதிரி பீட்ஸ் எல்லாமே வாங்கியிருந்தேன் பார்த்தீங்களா, அப்போது வந்து கிடச்சிது. இதில் டியூப் பீட்ஸ், இதை வச்சு சுகர் பீட்ஸ் வச்சு நம்ம வந்து கோத்தோம். பட் ஒரே ஒரு தப்பு என்னென்னா கொஞ்சம் லூஸ் விட்டுருக்கலாம். எனக்கு இந்த நூல் தெரியும் அப்படின்றதுனால விடல. பட் வேர் பண்ணும்போது இது வந்து ஃபுல்லாகவே வந்து லூஸ் ஆகிட்டு அது கைக்கு வந்து சூப்பராக இருக்கும். இது என் கை பத்தாது. இங்கே பாருங்கள், குட்டி பொண்ணு மாதிரி இருக்குது அந்த பொண்ணு கை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். டிசைன் முழுக்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஷைனிங்காக இருக்குது சாரீ ஆகட்டும், ப்ளவுஸ் ஆகட்டும். ஆனால் வீடியோவில் வந்து பிங்க் கலரில் காட்டுது. இது வந்து பியூர் ரெட்டு. ஏன் பிங்க் கலரில் காட்டுதுன்னு தெரில. வீடியோவில் பிங்காக தெரியுதே, தூரமாக வச்சு பார்த்தா ரெட்டாக தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க.
நீங்கள் பார்க்கும்போது சொல்லுங்கள் உங்களுக்கு ரெட்டாக தெரியுதா பிங்க்காக தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது வந்து ரெட்டு. இந்த சைடு வச்சு பார்ப்போமா? ரெட் கலர் தான், பட் இதில் வந்து பிங்க் கலராக தெரியுது. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து மேரேஜுக்கான புடவை. இதை வச்சு தான், இந்த சாரீ வச்சு தான் அவங்க வந்து மேரேஜும் பண்ணிப்பாங்க. நம்மள மாதிரி பட்டு புடவைலாம் இது வந்து பட்டு புடவை மாதிரி சேம். பட் வந்து அதோட காஸ்ட் வந்து பாதி பேர் ஹையாக வாங்கிப்பாங்க, பாதி பேர் வந்து கம்மியாக வாங்கிப்பாங்க. அவங்கவுங்களோட இது பொறுத்து, வீட்டு சூழ்நிலை பொறுத்து அவங்க வந்து வாங்குவாங்க. இன்னுமே அதிகமாக புடவை வாங்கணும். ஏன்னா இப்போ கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து இதுக்கு மேலே புடவை தான் கட்டணும், ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டாங்க. அப்படின்னும் போது புடவை வந்து ஒரு 10 புடவை வாங்கி வச்சுருப்பாங்க, புது புடவை இங்கே எல்லாமே எங்கேயாவது போயிட்டு வர்றதுக்காக. அதுக்கப்புறம் காட்டன் புடவை வந்து மினிமம் ஒரு 10 புடவையாச்சும் கொடுத்து அனுப்புவாங்க. அந்த மாதிரி இது வந்து நல்லா செட் ஆகிடுச்சு அப்படின்னா இன்னுமே நான் கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போச்சு. பட் இது வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். அதுக்கப்புறம் வந்து துளசி செடியை வச்சதை பற்றி நிறைய பேர் உங்களோட ஒப்பீனியனை நீங்கள் சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப ரொம்ப நன்றி. வீட்டுக்கு முன்னாடியே வந்து வச்ச மாதிரி ஆயிடுச்சு. பார்க்கலாம், சிமெண்ட்டில் வந்து பண்ணணும். பட் அதுக்கு இப்போதைக்கு வந்து கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால இப்போதைக்கு வந்து அதை பண்ண முடியாது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அப்பா அம்மாவை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்னு நினச்சிட்டே இருக்கேன். எங்கே எனக்கும் டைமும் கிடைக்க மாட்டேங்குது. இதுக்கு மேலே நான் வந்து கண்டிப்பாக இன்றைக்கி வீடியோ போகட்டும், நாளைக்கு வீடியோவில் வந்து கன்ஃபார்மாக நான் வந்து என்னோடய அப்பா அம்மாவை பற்றி, என்னோடய ஃபேமிலி பேக்ரவுண்டை பற்றி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் ஹோம் டூரும் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக ஹோம் டூர் போடுறேன், புது வீடியோட ஹோம் டூர். வீடும் கொஞ்சம் கசகசன்னு இருக்குது, அதெல்லாமே க்ளீன் பண்ணிடுறேன் ஒரே வாட்டி. ரொம்ப டயர்டாக இருக்குது, ஸோ அதனால தான். இன்றைக்கி நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து தெரில, எனக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு ஏதாவது ஃபீல் ஆச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப வளவலன்னு பேச வேணாம். இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் இன்றைக்கி லைவ் வரலான்னு இருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். லைவ் ஒரு 8 மணிக்கு ஈவினிங் மேலே லைவ் வரலான்னு இருக்கேன். ஏன்னா நிறைய பேர்கிட்ட பேசணும் நிறைய விஷயங்கள். அதனால் வரட்டா, என்ன எவ்வளோ மணிக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஓகே, பாய் எல்லாருக்கும்.